புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரைக் கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கோப்பியம், உண்மையும் பின்னணியும். வீட்டில் தனியாக வசித்து வரக்கூடிய இந்த முதியவர்களாம் குறிவிக்கப்படுறது இப்போ கொங்கு மண்டலத்திலெல்லாம் கடந்து தமிழ்நாடு முழுக்க பரவிட்டுருக்கு அப்படிங்கிறத உணர்த்தும் விதமாக ஒசூரை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய தோட்ட பகுதிகளில் தனியாக வசித்து வந்த ஒரு குடும்பத்தின் மீது முகமூடி கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்த சம்பவத்தை பற்றி இப்போ பார்க்கலாம். தமிழகத்தில் கொங்கு மண்டலம் மட்டுமல்ல, மேலும் பல பகுதிகளிலும் கொள்ளையர்கள் பிடியில் சிக்கியுள்ளது என்பதை கிருஷ்ணகிரி, ஓசூர் பகுதிகளில் தொடர்ந்து நடந்து வரும் கொலை சம்பவங்கள் உணர்த்தி வருகிறது. கடந்த சில மாதங்களாகவே திருப்பூர், ஈரோட்டை போலவே ஓசூர் பகுதிகளில் தனியாக வசித்து வந்த முதியவர்கள் மர்ம கும்பலால் கொலை செய்து வீட்டோடு எரித்த சம்பவம் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியது. அதில் கடந்த மார்ச் மாதம் ஓசூர் ஒன்னல்வாடி பகுதியில் 70 வயதான லூர்துசாமி என்பவரும் அவரின் சகோதரி தெரசா என்பவரும் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு வீட்டில் இருந்த சுமார் 20 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டது. அந்த வழக்கில் கொலையாளிகளை பிடிக்க 5 தனிப்படைகள் அமைத்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் ஓசூர் அருகே விவசாய தோட்டத்தில் வசித்து வந்தவர்களை முகமூடி அணிந்து காரில் வந்த 7 பேர் கும்பல் ஒன்று அவர்களை தாக்கி நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த தொட்டமெட்டரை கிராமத்தில் கோவிந்தம்மாள் என்பவர் தனது மகள், மருமகன், பேரப்பிள்ளைகளுடன் சுமார் 12 ஏக்கர் விவசாய நிலத்தை குத்தகைக்கு எடுத்து அங்கிருக்கும் தோட்டத்து வீட்டில் வசித்துக் கொண்டு விவசாயம் செய்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த வாரம் இரவு சுமார் 9 மணி அளவில் ஒரு காரில் வந்த முகமூடி அணிந்த 7 பேர் வீட்டிற்கு வெளியே இருந்த கோவிந்தம்மாளை கத்தி முனையில் நிற்க வைத்து அவரது மருமகனை தாக்கி பீரோவில் இருந்த சுமார் 4 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம், நகைகளை அபகரித்தது. மேலும் கோவிந்தம்மாள் அணிந்திருந்த தோடு, தாலி, சங்கிலி என 8.5 சவரன் தங்க நகைகளையும் பறித்து கொண்டு காரில் தப்பித்து சென்றனர். என் பேர் கோவிந்தம்மா. நான் தொட்டமெட்டர்கிட்ட விவசாயம் பண்ணின்னு இருக்கிறோம். காலையில் ஒரு 8:50க்கு நைட்டு ஒரு காரில் 7 பேர் வந்தாங்க. 3 இடத்துல நிறுத்தி வந்தபோது எனக்கு என்னவோ யார் வராங்க நம்ம வீட்டுக்கு அப்படின்ட்டு நான் காரை ஃபாலோ பண்ணி முன்னாடி வந்தோம். காருக்கு முன்னாடி வந்துட்டோம். அவ்வளோ தூரம் வந்த உடனே ஒரு வண்டி நிறுத்திட்டு காரை ரிவர்ஸ் பண்ணி நிறுத்திட்டு அப்படியே 7 பேரும் ஓடி வந்தாங்க. சரி, என்ன காரணம், ஏன் சார் அப்படி ஓடி வரீங்கன்னு நான் அட்டம் கேட்டோம். உடனே என் கழுத்தில் தாலி செயின் இருந்துச்சு, அப்படியே கையில் பிடிச்சிட்டு இது அறுத்துக்கலன்னா நான் உன்னை அறுத்துருவோம், கழுத்து அறுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இல்லை நீங்கள் என் தாலி செயினை பிடிக்காதீங்க, விடுங்க அப்படின்னு கேட்டோம். இல்லை, நீ விடலைன்னா நான் அறுத்துருவேன் கழுத்தை அப்படின்னு கேட்டாங்க. சரி, நான் தாலிக்கு சவராக அறுத்து கொடுத்துட்டோம். அவங்க அறுத்தாங்க, நான் அப்படியே எடுத்து கையில் கொடுத்துட்டு பார்த்தா வீட்டில் எல்லாருமே ஒரு 6-5 பேர் போயிட்டு எங்கள் வீட்டுக்கார் பேர் ராஜா, என் மரியும் பேர் ராமச்சந்திரன், எங்கள் பொண்ணு, எங்கள் பேத்தி ஒன்று வர்ஷினி, அவங்கள 3 பேரையும் உள்ளே சேர்த்திக்கின்னு மரியினவே எங்கள் வீட்டுக்காரவங்க நிறைய அடிச்சிட்டாங்க. மலுவிலே கத்திலேயே வெட்டிட்டாங்க. எல்லார் கையிலையும் ஒரு கத்தி. உள்ளே ஒரு பீராவில் ஒரு துணியெல்லாம் எடுத்துகிட்டு அதில் காசு கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் எடுத்துக்கின்னு நகை என் மேலே இருக்கிற நகையெல்லாம் எடுத்துகிட்டு கழுத்தில் கத்தியை வச்சுக்கின்னு காதில் இருக்கிறது பூரா உள்ளே போயிட்டு காதில் இருக்கிற நிறைய பூரா இருந்தாங்க, அவுத்து கொடுத்துட்டோம். காலை பிடிச்சி கெஞ்சினோம், வேணாம் அவர் என்ன பண்ணாதீங்க, விட்டுருங்க அப்படின்னு நான் கெஞ்சினா பண்ணிட்டு தான் அவங்க விட்டுட்டு வெளியே வந்தாங்க. ஆனால் அது வந்த மாதிரியே அவங்க திருப்பணும் கார் எடுத்துன்னு போயிட்டாங்க. இந்த நிலையில் அருகில் இருந்தவர்களுக்கு நடந்த சம்பவம் குறித்து தெரியாத நிலையில் நீண்ட நேரம் கழித்தே போலீசாருக்கு தகவல் தெரிவித்து உள்ளனர். ஒசூரில் மர்ம நபர்கள் நடத்தின இந்த கொள்ளை சம்பவத்தில்
பல்வேறு சந்தேகங்கள் எழுந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி அக்கம்பக்கத்தினர் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறதையும், சேலம் மாவட்டம் கடையாம்பட்டியில் மாடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு மூதாட்டியை கொலை பண்ணி நகையை கொள்ளையடித்த சம்பவத்தில் போலீசார் தீவிரமாக தேடுதல் வேட்டையெல்லாம் மேற்கொண்டு கொள்ளையனை துப்பாக்கியால சுட்டு பிடிச்சிருக்கக்கூடிய பரபரப்பான சம்பவத்தை பற்றி இப்ப பார்க்கலாம். கோவிந்தம்மாள் அணிந்திருந்த தோடு, தாலி, சங்கிலி என 8.5 சவரன் தங்க நகைகளையும் பறித்து கொண்டு காரில் தப்பித்து சென்றனர். இந்த நிலையில் அருகில் இருந்தவர்களுக்கு நடந்த சம்பவம் குறித்து தெரியாத நிலையில் நீண்ட நேரம் கழித்தே போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். பின்னர் தகவலின் பேரில் அங்கு வந்த உத்தனப்பள்ளி போலீசார் கொள்ளையர்கள் தாக்கியதில் காயமடைந்த ராமச்சந்திரனை மீட்டு கிருஷ்ணகிரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்தனர். பின்னர் நடந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை குறித்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வந்தனர். ஐயா, எங்கள் பேர் ரவி, தொட்டமேட்டர். எங்கள் சொந்த ஊர். கோவிந்தம்மான்றவங்க எங்கள் பக்கத்து காட்டில் வேலை செய்கிறாங்க, குத்திக்க பிடிச்சிக்கிட்டு வேலை செய்யும்போது அவரும் இன்னொருத்தர் பாண்டான்ட்டு 2 பேரும் ஒரு 10 வருஷமாக கூட்டணியாக செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு வருஷமாக அவங்க 2 பேருக்கு ஏதோ தகராறு இருக்கும்போது நேற்று நைட் ஒரு 8:30 மணிக்கு யாரும் ஒரு 7 பேர் 8 பேரை வந்து ரொம்ப தாக்கியிருக்காங்க அவங்கள. அது எப்படின்னு எங்களுக்கு சந்தேகம்னா, கோவிந்தமலை மட்டும் தாக்கிட்டு அவங்க வீட்டுக்காரையும் சும்மா விட்டுட்டு போய்க்கிறாங்க. அது எப்படி சார் நியாயம்? இப்போ 2 பொம்பளைங்க ஒரு இடத்துல இருக்கும்போது ஒரு பொம்பளை மட்டும் தாக்கிட்டு இன்னொரு பொம்பளை சும்மா விட்டுட்டு போவாங்களா? அதே நேரத்தில் அவர் வீட்டுக்காரர் இல்லை. அது எப்படி சார் நியாயம்? அது கவர்மெண்ட் தான் சார் அது நடவடிக்கை எடுக்கணும். அவங்க தான் சார் கண்டுபிடிச்சு கொடுக்கணும் சார். சார் யார் மேலேன்னா இவங்க கூட்டணி 2 பேர் இருந்தாங்க சார். 2 பேர் ஒரே இடத்துல இருக்கிறாங்க சார். இருக்கும்போது அவங்க திருடு வரும்போது மட்டும் அவர் மட்டும் எப்படி சார் காரணம் போயிடுவார்? அவர் வரும்போது மட்டும் 1 மணி நேரம் அவர் ஆள் இல்லை. அதே அந்த பொம்பளை இருக்காங்க இல்லையா, இந்த பொம்பளை மேலே மட்டும் தாக்கிட்டு இந்த அம்மா மேலே இருந்து பூரா பிடிங்கிட்டு போயிட்டாங்க. அந்த பொம்பளை மேலே அது சும்மா எதுவுமே ஒரு இது கூட கீழ் கூட படல. அந்த அம்மாவை எதுவும் கூட பேச அடிக்கல. அது என்ன சார் நியாயம்? சார் எல்லாமே கோவிந்தம்மா வீட்டில் எல்லாமே எடுத்துட்டு போயிட்டாங்க. அதே அந்த பொம்பளை கிட்ட ஒரே ஒரு குண்டுமணி கூட தொடல. அது என்ன எப்படி அது சந்தேகம்னா இங்க தான் சார் இருக்குது. உளவுத்துறைன்னா இங்க தான் இருக்குது. இங்க இருக்கிற ஆளுங்களா ஏதோ செஞ்சிருக்குது கோவிந்தம்மா மேல. அதில் முதற்கட்ட விசாரணையில் கோவிந்தம்மாளுடன் ஏற்கனவே கூட்டாக விவசாயம் செய்து வந்த பாண்டு என்கின்ற கிருஷ்ணன் கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த 1 வருடமாக பிரிந்து சென்ற நிலையில் இந்த சம்பவத்தில் அவர்களுக்கு தொடர்பு இருக்கலாம் என்று அக்கம் பக்கத்தினர் கூறியதின் அடிப்படையில் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். அதேபோல் சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி அருகே உள்ள சின்னேரிக்காடு பகுதியைச் சேர்ந்தவர் ஜனகராஜ் மனைவி சரஸ்வதி கடந்த 2 நாட்களுக்கு முன்பு அந்த பகுதியில் மாடு மேய்க்க சென்றவர் இரவு வெகு நேரமாகியும் வீட்டிற்கு திரும்பாததால் அவரின் உறவினர்கள் தேடி சென்றுள்ளனர். அப்போது மூதாட்டிக்கு சொந்தமான தோட்டத்தில் ஆடைகள் களைந்த நிலையில் பலத்த காயங்களுடன் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டு அவர் அணிந்திருந்த கம்மல், மூக்குத்தி ஆகியவை காணாமல் போயிருந்தன. பின்னர் இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீவட்டிப்பட்டி போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வரும் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது. இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன யுகத்துல கூட கொள்ளை சம்பவங்களும் கொள்ளையர்கள் இந்த அளவுக்கு பெருகி இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, தங்கத்தின் அபரிமிதமான விலை உயர்வு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தாலும் பல கூட்டு குடும்ப கலாச்சாரம் செதஞ்சு பெற்றோர்கள் தனியாக அனாதையாக விடப்படுறதும் முதியோர்கள் குறிவிக்கப்படுறதுக்கு இன்னொரு காரணம் அப்படிங்கிறத மறுக்கவே முடியாது. மீண்டும் அடுத்த கோப்பியம் நிகழ்ச்சியில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் சிவகுமார்.